வணக்கம் மாணவ செல்வங்களே. இந்த ஆண்டு நடக்கக்கூடிய என்எம்எஸ் தேர்வுக்கான கொஷின்ஸை நம்ம நேற்றுலேருந்து தொடங்கி பார்த்துட்டு வரோம். நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதில் நாம் கடைசியாக உங்களோட ப்ராக்டிஸுக்காக ஒரு 5 கேள்விகள் கொடுத்துருந்தோம். ஒரு சிலர் கீழே ஆன்சர் பண்ணியிருந்தீங்க, சிலர் அதில் ஒரு சில கொஷின்ஸில் டவுட் இருக்குது சார் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ ஃபஸ்ட்டு நேற்று நான் உங்களுக்கு ஹோம்ஒர்க் கொடுத்த ஒரு 5 கேள்விக்கான ஆன்சர்ஸ் என்னங்கிறத சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா இன்றைக்கான கொஷின்ஸுக்கு போகலாம். நேற்று கொடுத்த ஹோம்ஒர்க்கில் ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். 7, 10, 14, 17, 21, 24 கொஷின் மார்க்னு கொடுத்துருந்தோம். கரெக்டாக? இப்போ இங்கே என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா பாருங்கள், 7 கூட 3 கூட்டினா 10, 10 கூட 4 கூட்டினா 14, 14 கூட 3 கூட்டினா 17, 17 கூட 4 கூட்டினா 21, 21 கூட 3 கூட்டினா 24. அப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னு தெரியுதா? 3, 4, 3, 4, 3. அப்போ அடுத்து எதை ப்ளஸ் பண்ணணும்? 4. கரெக்டாக? 3, 4, 3, 4, 3, 4ன்ட்டு. அப்போ 24 கூட 4 ஆட் பண்ணோம் அப்படின்னா 24 4 கூட்டினா 28. ஸோ இதோட ஆன்சர் ஆப்ஷன் பி 28. அவ்வளோதான். சரிங்களா? ஸோ 3, 4, 3, 4ன்னு ஆட் பண்ணிகிட்டே வந்திருக்காங்க. ரெண்டாவது கேள்வி பாருங்கள். 18, 17, 15, 12, 8 கொஷின் மார்க். இங்கே பாருங்கள், 18ல் 1 போயிடுச்சுன்னா 17, 17ல் 2 மைனஸ் பண்ணால் 15, 15ல் 3 போயிடுச்சுன்னா 12, 12ல் 4 போயிடுச்சுன்னா 8. புரியுதா? 1, 2, 3, 4. அப்போ அடுத்து எதை மைனஸ் பண்ணணும் அப்படின்னா 5 மைனஸ் பண்ணணும். அப்போ 8ல் 5 போயிடுச்சு அப்படின்னா 3. ஸோ இந்த கேள்வியுடைய சரியான விடை ஆப்ஷன் சி 3. இவ்வளோ தான். சரிங்களாம்மா? அடுத்ததாக கேள்வி எண் 3. 2, 4, 8 கொஷின் மார்க் 32, 64. இங்கே என்ன பண்ணியிருக்கோன்னா 2 2 பெருக்கியிருக்கோம். 2ஆல் 2 4, 4 2 8, 8 2 16. பாருங்கள், அப்போ ஆன்சர் ஆப்ஷன் ஏ 16. 16 2 32, 32 64ன்னு வந்துடும். நம்ம புரிஞ்சுக்க முடியுதா? 2ஆல் பெருக்கியிருக்கோம். அவ்வளோதான். 4வது கேள்வி பாருங்கள். இங்கே நம்ம ஏற்கனவே நேற்று ஒரு மாடல், இந்த மாடலில் சொன்ன கொஷின் தான். 400, 200, 100, 50 கொஷின் மார்க்னா 400ல் பாதி 200, 200ல் பாதி 100, 100ல் பாதி 50. அப்போ 50ல் பாதி என்ன வந்துடும் அப்படின்னா 25. முடிஞ்சிச்சு. சரிங்களா? இந்த ஐடியாஸில் தான் நேற்று நம்ம அந்த ஃபஸ்ட்டு 10 கொஷின் சொல்லும்போது நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். 5வது கேள்வி பாருங்கள். இதுதான் நேற்று ஹோம்ஒர்க்கில் கொடுத்துருந்தா கடைசி கேள்வி. 4, 20, 5, 19, 6, 18, 7. இங்கே என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா 1 அவுட் ஒரு நம்பர் 4, 5, 6, 7 இப்படின்ட்டு. அதே மாதிரி இந்த நம்பர் பாருங்கள், 20, 19, 18. அப்போ இங்கே தான் கொஷின் மார்க் இருக்குது. 20, 19, 18 ரிவர்ஸில் போயிருக்காங்க. அப்போ 18க்கு முன்னாடி என்ன வரும்? 17. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி 17. அவ்வளோதான். ஒன்றுமே கிடையாது பாருங்கள். ரொம்ப சிம்பிளான கொஷின் தான். சரிங்களா? ஸோ இந்த கொஷின்ஸை எழுதி ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னு கேப் விட்டு வச்சுருந்தீங்கனாலும் இப்போ ஆன்சர் சொல்லிட்டேன் பாருங்கள். இதை நோட் பண்ணிக்கோங்க. சரி, அடுத்ததாக ஏற்கனவே நேற்று 10 கேள்வி பார்த்துருந்தோம் இல்லையா? அடுத்த 10 கேள்விகளை இன்றைக்கி பார்க்கலாம் வாங்க. 11வது கேள்வி. 1, 2, 3, 6, 11, 20, 37. அதுக்கப்புறம் டேஷ் கொடுத்துருக்காங்க. கரெக்டாக? இங்கே என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா நேற்றுக்கு பார்த்ததை தாண்டி சில வித்தியாசமான கொஷின்ஸ் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். நேற்று பார்த்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு நம்பருக்கும் அடுத்தடுத்த நம்பருக்கு என்ன டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு அப்படிங்கிறது மட்டும் பார்த்துருப்போம். இன்றைக்கி பார்க்க போகிற 10 கேள்வியுமே அதுலேருந்து வித்தியாசமாக இருக்கும் பாருங்கள். இந்த எல்லா மாடல்லையுமே அவங்க எக்ஸாமில் நமக்கு கொஷின் கேட்கலாம். சரிங்களா? இப்போ பாருங்கள், 1, 2, 3. இந்த 3 நம்பரை ஆட் பண்ணால் 6 வரும். 1 2 3, 3 3 6. அடுத்து இந்த 3 நம்பரை கூட்டினீங்கன்னா 11 கிடைக்கும். 2 3 5, 5 6 11, 3 6 11. இது மூணுத்தையும் கூட்டினா 20 கிடைக்கும். ஸோ அப்போ என்னென்னா ஒரு நம்பரும் அதுக்கு முன்னாடி இருக்கிற 3 நம்பரை கூட்டினீங்கன்னா வருது. இப்போ 37ன்றதை பாருங்கள், 6 11 20. இது மூணுத்தையும் கூட்டினா 37. சரியா? அப்போ இங்கே வேணும்னா இந்த நம்பர் வேணும்னா இதுக்கு முன்னாடி இருக்கிற 3 நம்பர், இதுக்கு முன்னாடி என்ன நம்பர் இருக்குது? 37, அதுக்கு முன்னாடி 20, அதுக்கு முன்னாடி 11. இது மூணுத்தையும் கூட்டணுன்னா இந்த நம்பர் கிடைக்கும். நம்ம லாஜிக் புரிஞ்சிக்க முடியுதா? அப்போ பாருங்கள், 7 1 8, 3 2 5 1 6. ஸோ ஆன்சர் 68. நம்ம புரிஞ்சிக்க முடியுதான்னு பாருங்கள். என்னென்னா ஒரு நம்பரும் அதுக்கு முன்னாடி இருக்கிற 3 நம்பரை கூட்டினீங்க அப்படின்னா கிடைக்கிறதா இருக்குது. அப்போ இதுக்கு அடுத்த இந்த நம்பர் வேணும்னா இதுக்கு முன்னாடி இருக்கிற 3 நம்பர் 11, 20, 37. இது மூணுத்தையும் கூட்டணும் அப்படின்னா கிடைக்கிறதா இதோட ஆன்சர். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் 2 68. சரிங்களா? அடுத்ததாக 12வது கேள்வி பாருங்கள். 1 16 9, 5 14 8, 9 12 7, 13 10 6. இதில் என்ன பண்ணியிருக்கோம்னா ஃபஸ்ட் நம்பரை பாருங்கள். 1 5 9 13. அப்போ இங்கே வர ஃபஸ்ட் நம்பர் தான் நமக்கான கொஷின். பாருங்கள், 1 கூட 4 கூட்டினா 5, 5 கூட 4 கூட்டினா 9, 9 கூட 4 கூட்டினா 13. அப்போ 13 கூட 4 கூட்டணும். 13 கூட 4 கூட்டினீங்கன்னா என்ன வரும்னு சொல்லுங்கள் பார்க்கலாம்? 17. வெரி குட். நீங்கள் சிம்பிளாக விரல விட்டு, உங்களுக்கு டக்குன்னு சொல்ல தெரியல அப்படின்னா விரல விட்டு கூட ஆட் பண்ணலாம். அது பிரச்சனை இல்லை. ஆனால் வேகமாக தப்பில்லாமல் ஆட் பண்ணணும். சரிங்களா? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் 3 17. முடிஞ்சிச்சு. ஒருவேளை
இதுக்கும் அடுத்த நம்பர் கேட்டுதாங்க இங்கே இவங்க 3 நம்பராக கொடுத்துருக்காங்கல்ல. ஒருவேளை இவங்களும் 3 நம்பராக கேப் விட்டு இருந்தால் நமக்கு ஆன்சர் தெரிஞ்சிருக்கும்ல. ஏன்னா சில நேரம் அந்த மாதிரி அவங்க கொஸ்டின் கொடுப்பாங்க. இப்போ ஃபஸ்ட் நம்பர் 17 வந்துடுச்சா, இப்போ ரெண்டாவது நம்பர் பாருங்கள் 16, 14, 12, 10 என்ன பண்ணியிருக்காங்கன்னு தெரியுதா? 16, 14, 12, 10 2 2 மைனஸ் பாயிண்ட் வந்திருக்காங்க. அப்போ 10ல் 2 போயிடுச்சுன்னா என்ன வரும்? 8. ரெண்டாவது நம்பர் அப்போ 8ன்னு வந்திருக்கும். ஒருவேளை அவங்க 3 நம்பரை கொடுத்துருந்தாங்கன்னா. அடுத்த நம்பர் பாருங்கள் 9, 8, 7, 6 டக்குன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். அடுத்து என்ன வந்திருக்கும்? வெரி குட் 5. ஏன்னா ரிவர்ஸில் அப்படியே 9, 8, 7, 6, 5. ஒருவேளை அவங்க அடுத்த 3 நம்பரையும் சேர்த்து கொடுத்துருந்தாங்கன்னா நம்மளோட ஆன்சர் என்னவா இருந்திருக்கும்னா 17, 8, 5ன்னு இருந்திருக்கும். ஆனால் அவங்க அப்படி சொல்லலை. இதில் முதல் நம்பருக்கு மட்டும்தான் டேஷ் விட்டுருக்காங்கன்றதால 17 மட்டும் சூஸ் பண்ணால் போதும். சரிங்களா? இருந்தாலும் ஃபுல் லாஜிக்கை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இந்த மாடல் அவங்க எப்படி கொஸ்டின் கேட்டாலும் நீங்கள் ஈஸியாக சொல்கிறீங்க பாருங்கள். சரிங்களா? ஓகே, இங்கே பாருங்கள் 1, 2, 3, 5, 7 அதுக்கப்புறம் டேஷ் கொடுத்துருக்காங்க. இப்போ அடுத்தது நம்ம என்ன வரணும் அப்படின்னு சொல்லணும். இங்கே நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த டிஃப்ரென்ஸ் வச்சும் பார்க்கலாம். இப்போ பாருங்கள் 1 கூட 1 கூட்டினா 2, 2 கூட 1 கூட்டினா 3, 3 கூட 2 கூட்டினா 5, 5 கூட 2 கூட்டினா 7. பாருங்களேன், இதில் 1 ஆட் பண்ணியிருக்காங்க 2 நம்பருக்கு. அதுக்கப்புறம் 2 ஆட் பண்ணியிருக்காங்க. 1 2 2. அப்போ அடுத்து என்ன ஆட் பண்ணணும் அப்படின்னா 2 4. அடுத்த 2 நம்பர் தேவை அப்படின்னா 4 4ன்னு ஆட் பண்ணணும். அப்போ 7 கூட 4 கூட்டணும் அப்படின்னா 7 4 11 அப்படிங்கிறது தான் இந்த கேள்விக்கான சரியான விடை. நம்ம புரிஞ்சு முடியுதா? 2 முறை 1, 2 முறை 2. அப்போ அதுக்கு அடுத்தது என்ன பண்ணணும்னா 2 2 ஆச்சா, அப்போ 2 4. அடுத்து 2 முறை 4 கூட்டணும். கரெக்டாக? நீங்கள் அப்போ 1 2 3ன்னு கூட்டியிருக்கலாமே சார் அப்படின்னா 7 கூட 3 கூட்டினா 10ங்கிறது ஆப்ஷன் கொடுக்கல பாருங்கள். அப்போ அவங்க என்ன ஐடியாவை எடுத்திருக்காங்கன்னா இந்த ஐடியா தான். 1 2 2 2 4 அந்த ஆர்டரில் கூட்டிகிட்டே போகிறாங்க. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் 2 11 அப்படிங்கிறது தான் இதற்குண்டான சரியான விடை. சரிங்களாம்மா? புரியுதா? அடுத்ததாக பாருங்கள் 14வது கேள்வி. 53, 59, 61, 67 கொஷின் மார்க் 79, 83. இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா இங்கேயும் 1 விட்ட ஒரு நம்பர். இங்கே பாருங்கள் 53 கூட 8 கூட்டினா 61, 8. இதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 10 கூட்டுறாங்க. 61 கூட 10 கூட்டினீங்கன்னா 71. என்ன பாருங்கள் 8 10 அடுத்து கேப் விட்டு 12. 71 கூட 12 கூட்டினீங்கன்னா கரெக்டாக 83 வருது பாருங்கள். நம்ம புரிஞ்சு முடியுதா? 8 10 12 1 விட்டு ஒரு நம்பரை அந்த ஆர்டரில் கூட்டியிருக்காங்க. அப்போ 61 கூட 10 கூட்டினோன்னா என்ன கிடைக்கும்? 71. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் 3 71 அப்படிங்கிறது தான் இதற்குண்டான சரியான விடை. நம்ம புரிஞ்சு முடியுதா? சரிங்களா? அடுத்ததாக 15வது கேள்வி பாருங்கள். இந்த கேள்வியெல்லாம் நீங்கள் உங்களுடைய நோட்டில் நோட் பண்ணி வைங்க. எல்லா கொஷினையுமே பொறுமையாக ஒவ்வொன்றா பார்த்து எழுதுங்க. எழுதிட்டு நீங்கள் ஒரு வாட்டி தனியாக கொஷின் எழுதி பார்க்காம இந்த கொஷின்லாம் உங்களால் ஆன்சர் பண்ண முடியுதான்னு பாருங்கள். எப்படின்னா ஆன்சரை மனப்பாடம் பண்ணி பண்ணக்கூடாது. இந்த கேள்விக்கு இந்த ஆன்சர், இந்த கேள்விக்கு இந்த ஆன்சர். இப்போ நம்ம ஐடியா சொல்கிறோம்ல, ஒவ்வொரு நம்பர் கூட எதை கூட்டியிருக்காங்க கழிச்சிருக்காங்கன்ட்டு அந்த ஐடியாவை யூஸ் பண்ணி ஆன்சர் பண்ண முடியுதான்னு பார்க்கணும். சரிங்களா? ஓகே, 15 பாருங்கள். 9 19 39 79 159 கொஷின் மார்க் 639. இங்கே பாருங்கள், இங்கே என்னென்னா 9 கூட 10 கூட்டினா 19, 19 கூட 20 கூட்டினா 39, 39 கூட 40 கூட்டினா 79, 79 கூட 80 கூட்டினா 159. அப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னு தெரியுதா? 10 20 40 80 டபுள் ஆக்கியிருக்காங்க. 10 டபுள் ஆக்குனா 20, 20 டபுள் ஆக்குனா 40, அது டபுள் ஆக்குனா 80. ஸோ 80 டபுள் ஆக்குனா 160. அப்போ என்ன பண்ணணும்? 159 கூட 160 கூட்டணும்னா 9 6 5 11 மீதி 1 319. ஸோ இது மொத்தத்தையும் கூட்டினீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? இதை கூட 159 160 கூட்டணும்னா என்ன கிடைக்கும்னா 319 அப்படிங்கிறது தான் இந்த கேள்விக்கு உண்டான சரியான விடை. இதை இப்படியும் சொல்லலாம், இதை இன்னொரு ஐடியா படியும் சொல்லலாம். எப்படின்னா இப்போ 9 இருக்கா, 9 2ஆல் பெருக்கிறேன். 9 2 18 + 1 18 1 19. இப்போ வந்த இந்த 19 2ஆல் பெருக்கிறேன். 19 2 38 38 + 1 39. இந்த 39 2ஆல் பெருக்கிறேன். 39 2ஆல் பெருக்கினா 39 2 78 + 1 79. அடுத்தது இந்த 79 2ஆல் பெருக்கிறேன். 79 2ஆல் பெருக்கினா 158 + 1 159. புரியுதா? டபுள் ஆக்கி 1 கூட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னா 159 2ஆல் பெருக்கணும். பெருக்கினீங்கன்னா 9 2 18 மீதி 1 2 10 1 11 மீதி 1 2 1 3 318 கூட 1 கூட்டணும். கூட 1 கூட்டினீங்க அப்படின்னா 319. ஸோ இந்த மாதிரி யோசிக்கலாம். முதல்ல சொன்ன ஐடியாவும் ஓகே தான், 10 20 40ன்னு கூட்டியிருக்காங்கன்ட்டுன்னு. இப்போ சொல்கிற மாதிரி 2ஆல் பெருக்கி 1 கூட்டியிருக்காங்கன்னு யோசிச்சாலும் ஓகே தான்.
உங்களுக்கு அந்த நேரத்தில் எக்ஸாமில் அட்டன் பண்ணும்போது எந்த ஐடியா தோணுதோ அந்த ஐடியா படி, சரிங்களா? ஆனால் இந்த எல்லா ஐடியாவை பேஸ் பண்ணியுமே ஒவ்வொரு முறையும் கண்டிப்பாக அவங்க கொஷின் கேட்குறாங்க, சரிங்களாம்மா? இப்போ இங்கே பாருங்கள் 16, 30, 45, 75, 105, 165, அதுக்கப்புறம் டேஷ் கொடுத்துருக்காங்க. இங்கே நம்ம எதை கூட்டியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். இங்கே இன்னொரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா 30 எப்படி எழுதலாம்னா ஈர் 15 30. அடுத்தது 45 பாருங்கள், மூ 15 45, 15ஆம் வாய்ப்பாடு. 75 பாருங்கள், ஐ 15 75. 105 பாருங்கள், 7 15 105, 715 சார். 165 பாருங்கள், 11 15 சார், 165. அப்போது எல்லாமே 15ஆம் வாய்ப்பாடு தான். எந்தெந்த நம்பர் எடுத்திருக்காங்கன்னு பாருங்களேன். 2 3 5 7 11. கவனித்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ப்ரைம் நம்பர்ஸ். நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் சொல்லும்போது ப்ரைம் நம்பர்ஸை பற்றி சொல்ல போகிறோம். பகா எண்கள் அப்படின்ட்டு 2 3 5 7 11 எல்லாமே பகா எண்கள். 11க்கு அடுத்து வரக்கூடிய பகா எண் எது அப்படின்னு பார்த்தோன்னா 13. அப்போ 13 15ஆல் பெருக்கணும். 13 15ஆல் பெருக்குனிங்கன்னா என்ன கிடைக்கும் அப்படின்னா 195. 13 15 சார் 195. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் 4 195. பகா எண்களை பற்றி தெரிஞ்சிருக்கணும். நான் அடுத்தடுத்த வீடியோ சொல்லும்போது உங்களுக்கு பகா எண்களை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், சரிங்களா? ஸோ ஆப்ஷன் 4 195. அடுத்ததாக 17வது கேள்வி. 5 8 14 23 கொஷின் மார்க் 50. இங்கேயும் பாருங்கள் 5 கூட 3 கூட்டினா 8, 8 கூட 6 கூட்டினா 14, 14 கூட 9 கூட்டினா 23. பாருங்கள் என்ன ஆட் பண்ணியிருக்காங்க, 3 6 9. அப்போ அடுத்து என்ன ஆட் பண்ணணும், 12 ஆட் பண்ணணும். 3 6 9 12 3ஆம் வாய்ப்பாடு. அப்போ 23 கூட 12 கூட்டுறேன். 23 கூட 12 கூட்டினீங்க அப்படின்னா என்ன கிடைக்கும், 35. ஸோ இந்த கேள்விக்கு உண்டான சரியான விடை ஆப்ஷன் 3 35. அவ்வளோதான், சின்ன சின்ன நம்பர் தான். நேற்றுக்கு பார்த்த 10 கொஷின்லையும் இதே தான் சொல்லியிருந்தோம். இன்றைக்கி அதே ஐடியாவை யூஸ் பண்ணி தான் சொல்லியிருக்கோம் பாருங்கள், சரிங்களா? ஏன்னா இதில் அவங்க நிச்சயமாக ஒரு 4-5 கேள்விகள் வரைக்கும் இதே மாடலில் கேட்குறாங்க. புரிஞ்சுக்கிட்டால் ஈஸியாக நீங்கள் 5 மார்க் வாங்கிடலாம் பாருங்கள், சரிங்களா? 18 பாருங்கள். 16 16 4/5, 17 3/5, 18 2/5, 19 1/5 கொஷின் மார்க். இது பைலாம் ஃப்ராக்ஷன்லாம் கொடுத்துருக்கிறதால ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் உங்களுக்கு ஒரு ஈஸியான வழி சொல்கிறேன் பாருங்கள். இங்கே 16, இங்கே கூட என்ன சேர்த்துருக்காங்க 4/5. இப்போ இது 4/5, இது கூட இன்னொரு 4/5 சேருங்களேன். இன்னொரு 4/5 சேர்த்திங்கன்னா என்ன வரும், 4 4 8/5ன்னு வரும். அப்போ 1 விட அதிகமாக இருக்குது. கரெக்டாக 8 கீழே இருக்கிற 5 விட மேலே 8 அதிகமாக இருக்குது. அப்போ இதை ஒரு 1 தனியாக பிரிச்சிடலாம். 8ல் 5 போயிடுச்சுன்னா மீதி 3/5. ஏற்கனவே 16, இது ஒரு 1, 16 1 17, மீதி என்ன வருது 3/5. கரெக்டாக இந்த 3/5 கூட திரும்ப ஒரு 4/5, அதாவது கூட 4/5 4/5ன்னு கூட்டிகிட்டே வரலாம். 3 4 7 7/5. பாருங்கள் 5 விட மேலே அதிகமாக இருக்குது. அப்போ 1 இந்த 17 கூட சேர்த்துடலாம், 18. மீதி என்ன இருக்கும் 2. பாருங்கள் 18 2/5. இந்த 2/5 கூட மறுபடியும் 4/5 சேர்க்குறோம். 2 4 6 6/5. 5 விட 6 அதிகம். அப்போ 1 இது கூட சேர்த்துடலாம். 18 1 19, 6/5 இல்லையா? 6ல் 5 போயிடுச்சுன்னா மீதி 1/5. கரெக்டாக? இப்போ இந்த 1/5 கூட மறுபடியும் ஒரு 4/5 சேர்க்குறேன். சேர்த்தா என்ன கிடைக்கும், 1 4 5 5/5. 5/5னா நமக்கு என்னது 1. அப்போ இந்த 19 கூட 1 மட்டும் சேர்த்துட்டா போதும். ஏன்னா இங்கே மீதி எதுவுமே இல்லை பாருங்கள், சரியா? 19 கூட 1 சேர்த்தா 20. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் 2 20. புரிஞ்சு முடியுதுங்களாம்மா? இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கொஷின் பாருங்கள், ஃப்ராக்ஷனில் கொடுத்துருக்காங்க, சரியா? அடுத்ததாக 19வது கேள்வி. 96 3 48 6 24 12 கொஷின் மார்க் 24 6. இப்போ பாருங்கள் 1 அவுட் ஒரு நம்பர். 96ல் பாதி 48, 48ல் பாதி 24. அப்போ 24ல் பாதி என்ன வரும் 12. முடிஞ்சிச்சு, அவ்வளோதான், சரிங்களா? அதாவது என்னென்னா ஏர் வரிசை இல்லாமல் இறங்கு வரிசை இல்லாமல் கலந்து இருக்குன்னா நம்ம நேற்று வீடியோவில் சொன்னோம் இல்லையா? அப்படி இருந்துச்சுன்னா 1 அவுட் ஒரு நம்பரை பார்த்தீங்கனாலே போதும், ஈஸியாக நீங்கள் ஆன்சர் சொல்லிடலாம், சரிங்களா? அடுத்ததாக 20வது கேள்வி. 1 2 3 6 11 20 37. இது பாருங்கள் மறுபடியும் இன்னொரு எக்ஸாம்லையும் கேட்டிருக்காங்க. இன்றைக்கி நம்ம ஆரம்பித்த முதல் கேள்வியே இதுதான். ஞாபகம் இருக்குதா? 3 நம்பரை எடுத்து ஆட் பண்ணதாக பார்த்தோம் பார்த்தீங்களா? அதே கொஷின் தான். ஆக்சுவலாக பழைய கொஷின் பேப்பர்ஸில் இருந்து தான் நான் உங்களுக்கு கொஷின் எடுத்து கொடுத்துருக்கேன். சொல்லும்போதே சொன்னேன் இல்லையா? அதுலேயே இன்னொரு கொஷின் பேப்பரில் மறுபடியும் இதே கொஷின். அதனால தான் உங்களுக்கு பழைய கொஷின்ஸ் இருந்தே எடுத்து கொடுத்துட்ருக்காது. 3 நம்பரை ஆட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி பார்த்த முதல் கேள்வி இதுதான். அப்போ இதுக்கு ஆன்சர் என்ன வரும்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். இது 3த்தையும் ஆட் பண்ணால் முடிஞ்சிடுச்சு. 11 20 37 இல்லையா? 37 57 67 68. அதே சேம் கொஷினை இன்னொரு கொஷின் பேப்பரில் கேட்டிருக்காங்க பாருங்கள், சரிங்களாமா? ஸோ இதோட இந்த மாடலில் நான் உங்களுக்கு 20 கொஷின் சொல்லியிருக்கேன். அடுத்தடுத்த வீடியோவில் இன்னும் வேறு மாடல்ஸையும் நான் உங்களுக்கு கொஷின் சொல்கிறேன். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஒரு 5 கொஷினை இப்போ நான் கீழே தரேன். நீங்கள் அதையும்
ப்ராக்டிஸ் பண்ணி கமெண்டில் கீழே சொல்லுங்கள். உங்கள் நோட்லேயும் அந்த கொஷின்ஸை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களாம்மா? அதில் ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். 1 2 3 4 4 3 2 1 5 6 7 8 கமா கொஷின் மார்க். இதுக்கு ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். 5 7 6 8 8 6 7 5 8 7 6 5 8 5 6 7. ஸோ இந்த 4 ஆப்ஷனில் எது கரெக்டு அப்படிங்கிறத நீங்கள் கீழே கமெண்டில் சொல்லுங்கள். இது ஃபஸ்ட்டு கொஷின். ரெண்டாவது கேள்வி பாருங்கம்மா. 2 8 10 18 28 46 கொஷின் மார்க். இதுவும் இப்போ நான் உங்களுக்கு சொல்லியிருந்த 10 கொஷினில் இந்த மாடலில் கொஷின் கொடுத்துருக்கேன். அதே மாடலில் தான் கொஷின் கேட்டிருக்கேன். டவுட் இருக்குன்னா முன்னாடி சொன்ன 10 கொஷினை திரும்ப ஒரு வாட்டி ரிவைண்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த கொஷின் நீங்கள் ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். கொஞ்சம் யோசிச்சிங்கன்னா சொல்ல முடியும். ஏன்னா என்எம்எஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எல்லாமே யோசிக்கிறது மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. டக்குன்னு பார்த்த உடனே தெரியாத மாதிரிலாம் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஆனால் யோசிச்சிங்கன்னா ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம் பாருங்கள். சரிங்களா? மூணாவது கேள்வி. 1 1 2 3 5 8 கொஷின் மார்க் 21. இந்த சீக்வன்ஸுக்கு இன்னொரு பேர் கூட உண்டு. அதை நான் உங்களுக்கு நாளைக்கு விடைகள் சொல்லும்போது அப்போ நான் சொல்கிறேன். சரிங்களா? இதுக்கு என்ன ஆன்சர் அப்படிங்கிறதையும் நீங்கள் கண்டுபிடிங்க பார்க்கலாம். நாலாவது கேள்வி. 5 5 1/2 6 1/2 8 10 கொஷின் மார்க். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அரையெல்லாம் கொடுத்துருக்கோம். யோசிச்சு பாருங்கள் பார்க்கலாம். இது நம்ம ஏற்கனவே ஃப்ராக்ஷன் வச்சுன்னு சொன்னோம் இல்லையா? இங்கே நீங்கள் ஈஸியாகவே பண்ண முடியும். அங்கே நம்ம முன்னாடி ஃப்ராக்ஷன் வச்சு அந்த பின்னங்களை வச்சு சொன்னதை விடவே இங்கே ஈஸியாக தான் கொடுத்துருக்கேன். சரிங்களா? இந்த கேள்விக்கு ஆன்சர் பண்ணுங்கள் பார்க்கலாம். அஞ்சாவது கேள்வி. இது ரொம்ப ஈஸியாக உங்களால் சொல்ல முடியும். 0.1 0.11 0.111 0.1111 கொஷின் மார்க். அப்போ இதுக்கப்புறம் ஆன்சர் என்ன வரும் அப்படிங்கிறத நீங்கள் நோட் பண்ணி சொல்லுங்கள். ஒவ்வொரு கொஸ்டினையும் எழுதும் போதும் அந்த ஆப்ஷனை எழுதுங்க. சரிங்களா? கீழே நீங்கள் எனக்கு கமெண்டில் ஆன்சர் சொல்லும் போதுமே ஒவ்வொரு கேள்விக்கும் என்ன ஆன்சர் சரியானது அப்படிங்கிறத ஆப்ஷன் சொல்லி சொல்லுங்கள். அந்த பழக்கம் உங்களுக்கு இப்போலேருந்தே வரட்டும். அப்போ தான் நீங்கள் ஓஎம்ஆரில் ஷேட் பண்ணும்போது கூட அந்த ஆப்ஷன் வச்சு பண்ணுற பழக்கம் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். சரிங்களாம்மா? ஓகே, இந்த 5 கேள்விகளுக்கு என்ன ஆன்சர்ன்றதை கீழே சொல்லுங்கள். நாளைக்கு நான் உங்களுக்கு இதுக்கான ஆன்சரையும் இதே மாதிரியான வேறு சில கொஷின்ஸோடையும் பார்க்குறேன். ஓகேவா? தேங்க்யூ.